தமிழ்நாடு முழுவதும் ஜூலை 31 முதல் கறிக்கோழி விற்பனை நிறுத்தப்படும் என கோழி வணிகர்களின் கூட்டமைப்பு அறிவித்திருக்கின்றது. ஜூலை 31 முதல் கறிக்கோழி விற்பனை நிறுத்தப்படுவதாக கோழி வணிகர்களின் கூட்டமைப்பு தற்போது அறிவித்திருக்கின்றது. 60,000 கடைகளில் கறிக்கோழி விற்கப்படாது, விற்பனை நிறுத்தப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. தஞ்சையில் நடைபெற்ற தமிழ்நாடு கோழி வணிகர் கூட்டமைப்பின் அவசர ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எங்களை துன்புறுத்தாம எங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு முழுவதுமா தீவன கட்டுப்பாடு செய்து கொடுக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். இது வரைக்கும் அதுக்கான செய்தி அங்கிட்டேருந்து இல்லாதனால நாங்கள் என்ன இப்போ அறிவிக்கிறோம், இதன் வழியாக ஊடகங்கள் வழியாக என்ன அறிவிக்கிறோன்னா, வருகிற 31/7/2026 வெள்ளிக்கிழமை முதல் தொடர் போராட்டம், விற்பனை நிறுத்த போகிறோம். எங்கள் விற்பனையை நிறுத்தி நாங்கள் போராடுறோம். இதுக்கு எங்களோட புதுச்சேரி மாநிலமும் வந்திருக்கு, கேரளாவும் சேர்ந்துக்குச்சு. மறுபடி புதன்கிழமை காலையில் மறுபடி இங்கே 11 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்கில் கேரளா மக்களும் வராங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி சிரமங்கள், இதே பிரச்சனைகளில் அவங்க கஷ்டப்படுறதுனால இந்த கோரிக்கையை அவங்களும் ஏற்றுக்கிட்டு இதை உங்களுக்கு ஆதரவாகவும் எங்களுக்கு பிரச்சனை தீர்க்கிற விதமாகவும் போராட தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்காங்க. அவங்களும் வருவாங்க. இன்னொரு ப்ரெஸ் மீட் இருக்குங்க. இது மாதிரி இந்த ஊடகங்கள் வழியாக எங்களுக்கு இது மக்களுக்கு போய் சேரணும். ஏற்கனவே சேர்ந்துருச்சு. இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், இந்த போராட்டத்தினால உணவகங்கள் பாதிக்கப்படலாம். அது நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். வேறு வழி இல்லை. எங்களுக்கு உணவகங்கள்ங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட்டு. அது சாதாரண மக்கள் சாப்பிட்றத விட உணவங்களோட கன்சம்ஷன் ஈக்குவலாக இருக்குது. வேறு இந்த போராடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோங்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக ஸ்டோரேஜ் பண்ணுறது, வாங்கி வச்சுக்கிறதெல்லாம் வச்சுக்கிறங்க. பொதுமக்கள்கிட்டையும் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். வேறு வழி இல்லாமல் போராடுறோம். எல்லாரும் சிக்கன் பிரியர்கள் நிறையா இருக்காங்க. இந்த ஒரு இது நாங்கள் வெற்றி பெற்றது வழியாகவும், இந்த நிறுவனங்கள் உடன்பட்டு தெளிவாக கொடுக்கறது வழியாகவும் சிறப்பான ஒரு பாதுகாப்பான கோழி இறைச்சி மக்கள்கிட்ட சேரும்.